நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இரண்டாவது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்ட சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களில் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் DA நிலுவையை ஊதியத்தில் இணைத்து வழங்க வேண்டும், தினக்கூலிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இரண்டாவது நாளாக பணிமனை நுழைவு வாயில் முன்பு பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 35க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்த நிலையில் காரைக்காலைச் சேர்ந்த நடத்துனர் சுப்புராஜ் திடீரென மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஊழியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் ராமச்சந்திரன் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை தீர்க்க அரசு முன்வர வேண்டும் என்றும் அதுவரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதுவைக்கு வரும் ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. புதுவை கலைஞர் இல்லத்தில் திராவிட முன்னேற்றக் கழக செயற்குழு கூட்டம் மாநில துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேசுகையில், பாராளுமன்ற தேர்தல் நிதியளிப்பு கூட்டத்திற்கு புதுவை வரும் கழக பொருளாளர் ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும். ஸ்டாலினை வரவேற்பதில் நமக்குள் போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது என்றும் எங்கெங்கு யார் யார் வரவேற்பது என்று பிரித்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் நிதி அளிப்பு போராட்டத்திற்காக அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரும் ஸ்டாலினுக்கு இதுவரை கண்டிராத வகையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பது, எல்லை தாண்டும் புதுவை மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கும் அரசாணையை பரிசீலனை செய்து ரத்து செய்ய வேண்டும். தலைவர் கருணாநிதியின் வேண்டுகோளின்படி வரும் 1ஆம் தேதி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் நடைபெறவிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் துணை அமைப்பாளர்கள் SP சிவக்குமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், வழக்கறிஞர் செந்தில்குமார், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனூஸ், தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தொண்டரணி குணா திலீபன், மாணவரணி மணிமாறன், மகளிரணி நிர்மலா சுந்தரமூர்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர். ₹1 வயிறார சாப்பிட முடியும் என்று கூறிய மத்திய அமைச்சரின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தப்பட்டது. மத்திய அமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தனிநபர் ஒருவர் ₹1 வயிறார சாப்பிடலாம் என்று கூறியுள்ள கருத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மேலும் மத்திய அமைச்சரின் கருத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் புதுவை மாநில பாரதிய ஜனதா மீனவரணி பொதுச் செயலாளர் குமார் தலைமையில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் பாரதிய ஜனதா கட்சியினர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுதி இளைஞரணி செயலாளர் சரவணன், மாவட்ட மீனவரணி தலைவர் மகேந்திரன், சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்க துணை செயலாளர் மணிவண்ணன், சிங்காரவேலர் நற்பணி மன்ற செயலாளர் மதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு மத்திய அமைச்சரின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். புதுவையில் முழு அடைப்பு போராட்டத்தின் போது கல்வீச்சில் முகம் சிதைந்த பெண் பொறியாளருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி சிகிச்சை செய்யப்பட்டது. புதுவை வைத்திக்குப்பத்தை சேர்ந்த பெண் பொறியாளர் சியாமலா கடந்த 22ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தின் போது சென்னைக்கு அரசு பேருந்தில் சென்றபோது கல்வீச்சால் மூக்கு உடைந்து முகம் சிதைந்து படுகாயமடைந்தார். அதன் பின்னர் பிம்சு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவரை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி ₹50,000 நிவாரண நிதி வழங்கினார். இதனையடுத்து அவருக்கு முதற்கட்டமாக கண், மூக்கு, எலும்பு நொறுங்கியதால் 2 அறுவை சிகிச்சையும் பின்னர் பிளாஸ்டிக் சர்ஜரியும் செய்யப்பட்டது. அவர் குணமடைய இன்னும் 6 வாரங்கள் ஆகும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவை வில்லியனூரில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறிய வழக்கின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் அடித்து கொலை செய்யப்படவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்ததால் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. புதுவை வில்லியனூர் கணுவாப்பேட்டையை சேர்ந்த பிரவீன்குமார் என்ற வாலிபர் ஒரு விருந்திற்கு சென்று திரும்பி வரும்போது கோட்டைமேடு அருகே பள்ளி மாணவன் மீது அவரது இருசக்கர வாகனம் மோதியதில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அடித்ததாகவும் இதில் மயக்கமடைந்து விழுந்த அவர் இறந்து விட்டதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் அதிக அளவில் மது அருந்தி இருந்ததால் நிலை தடுமாறி மாணவன் மீது மோதியதும் பின்னர் கீழே விழுந்ததும் தெரிய வந்தது.
மேலும் அவர் மீது சிறிய காயங்கள் கூட இல்லாததால் குழப்பம் அடைந்த போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரை தாக்கியதற்கான அறிகுறி இல்லை என்றும் மூளை பகுதியில் ரத்தம் உறைந்திருக்கிறது என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டிருந்தது கண்டு கொலையாகாத மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து எஸ்பி பைரவசாமி அவர் அடித்து கொலை செய்யப்பட்டதற்கான எவ்வித முகாந்திரமும் இல்லாததால் அவரது மரணம் குறித்து விசாரணை செய்து வருவதாக தெரிவித்தார். இதனால் வாலிபர் மரணத்தில் திடீர் திருப்பமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. தேசிய மாணவர் படை குறித்து என்சிசி அல்லாத மாணவர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டு சிறந்த ஓவியங்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுவை தேசிய மாணவர் படை இளையோர்களின் பன்முகத்தினை வெளிப்படுத்தும் நோக்கத்தை கொண்டு ராணுவ பயிற்சி, சாகச பயிற்சி, தேசிய ஒருமைப்பாடு, சமூக மேலாண்மை ஆகிய பயிற்சிகளை அளித்து வரும் நிலையில் பொன்விழா ஆண்டினை முன்னிட்டு என்சிசி அல்லாத மாணவர்களுக்கும் என்சிசியை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் ஓவிய போட்டியை நடத்தியது. 18 பள்ளிகளைச் சேர்ந்த 36 மாணவர்கள் பங்கேற்ற போட்டியில் சிறந்த 5 படைப்புகளுக்கு குரூப் கமாண்டர் ஜோஷி கோப்பைகளை வழங்கி பாராட்டி பேசுகையில் சுற்றுச்சூழலை காப்பது ஒவ்வொருவரின் கடமை என்றும் மாணவர்களின் தோளில்தான் சுற்றுச்சூழலை காக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது என்றும் பேசினார். விழாவில் மாணவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவை திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் செயலவைத் தலைவர் அறிவுக்கரசு சிறப்புரையினையும் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் துவக்க உரையினையும் வழங்கினர். புதுவை திராவிடர் கழகம் சார்பில் சாரம் அவை திடலில் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் உரிமை என்ற விளக்க பொதுக்கூட்டம் திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடந்தது. மகளிரணி தலைவி விலாசினி ராசு வரவேற்று பேசிய கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி, நடராசன், செயலாளர் அறிவழகன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராசு ஆகியோர் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் துவக்க உரை ஆற்றினார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திராவிடர் கழக தலைமை செயலவை தலைவர் அறிவுக்கரசு பங்கேற்று பேசுகையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் உரிமையை திரும்ப பெற தமிழர்கள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும், சாதிய அடக்குமுறையை களைய வேண்டும், மத மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் துணைத் தலைவர் துளசிராமன், துணை செயலாளர்கள் சிவராசன், கண்ணன், பொதுக்குழு உறுப்பினர் பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை TN பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் இலவச கட்டாய கல்வி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை திம்மநாயக்கன் பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் இலவச கட்டாய கல்வி குறித்த விழிப்புணர்வு பேரணி தலைமை ஆசிரியர் தனசேகரன் தலைமையில் நடந்தது. ஆசிரியை வாசகி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் ஆசிரியர் லூர்து சேவியர் நோக்க உரை ஆற்றினார். தொடர்ந்து பள்ளி மேலாண்மை குழுவினர் வாழ்த்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் பேரணியை தலைமை ஆசிரியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஊர்வலம் திம்மநாயக்கன் பாளையம், இருளர் குடியிருப்பு, திம்மநாயக்கன் பாளையம் பேட் வழியாக சென்று மக்களிடையே இலவச கட்டாய கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நிறைவில் ஆசிரியர் முருகன் நன்றி கூறினார். புதுவை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வில்லியனூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சங்கத்தினர் மத்திய அரசின் தனியார் மய கொள்கையை பின்பற்றி புதுவை அரசும் பணிகளை தாரை வார்த்து கொடுப்பதற்கு கண்டனம் தெரிவித்தும் பல ஆண்டுகளாக தினக்கூலி பகுதி நேர ஊழியர்களாக பணியாற்றுபவர்களை பணிநிரந்தரம் செய்ய கோரி தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் பொது செயலாளர் ராஜா முன்னிலையில் வில்லியனூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்மேளன பொது செயலாளர் பிரேமதாசன், செயலாளர் செல்வம், பொருளாளர் அங்காளன் சிறப்புரையாற்றிய போராட்டத்தின் நிறைவில் நந்தகோபால் நன்றி கூறினார். அமெரிக்க ரகசியங்களை வெளியிட்ட ஸ்னோடனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட மாட்டாது என்று ரஷ்ய அரசிடம் அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உளவு ரகசியங்களை உலக நாடுகளுக்கு வெளியிட்ட முன்னாள் தேசிய பாதுகாப்பு அதிகாரி எட்வர்ட் ஸ்னோடன் மீது தேச துரோகி முத்திரை குத்தி தண்டனை வழங்குவதற்காக அமெரிக்க அரசு அவரை தேடி வருகிறது. இதனால் பல்வேறு நாடுகளிடமும் தஞ்சம் புக ஆதரவு கோரிய ஸ்னோடன் ரஷ்ய விமான நிலைய பகுதியில் தஞ்சம் புகுந்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் எரிக் ஹோல்ஸ்டர் கடந்த 23ஆம் தேதி ரஷ்ய அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஸ்னோடன் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேயிலை ஏற்றுமதி உரிமம் பெறுவதற்கான விதிமுறைகளை தளர்த்தி விரைந்து உரிமம் வழங்கும் நடைமுறையை தேயிலை வாரியம் அமல்படுத்தியுள்ளது. தேயிலை வாரியம் தேயிலை ஏற்றுமதிக்கான உரிமத்தை வழங்கி வருகிறது. தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் 2 வகையான உரிமங்கள் வழங்கப்படுகின்றன. தற்காலிக ஏற்றுமதி உரிமத்திற்கான கால வரம்பு 3 ஆண்டுகள் ஆகும். தேயிலை உரிமம் கோரி விண்ணப்பிப்போர் 10க்கும் மேற்பட்ட ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது. இவற்றை பரிசீலித்து ஏற்றுமதிக்கான உரிமம் பெற
10 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை ஆகிறது. இத்தகைய காலதாமதத்தை தவிர்த்து விண்ணப்பித்த 48 மணி நேரத்திற்குள் ஏற்றுமதி உரிமம் வழங்கும் நடைமுறையை தேயிலை வாரியம் அமல்படுத்தியுள்ளது. இதன்படி இனி பல்வேறு ஆவணங்களை அளிக்காமல் அயலுறவு வர்த்தக தலைமை இயக்குநரகம் வழங்கும் மிக முக்கியமான இறக்குமதி ஏற்றுமதி சான்றிதழை மட்டும் சமர்ப்பித்து ஏற்றுமதி உரிமம் பெறலாம். இதன் மூலம் ஏற்றுமதியாளர்கள் தேவையற்ற அலைச்சலையும் வீண் காலதாமதத்தையும் தவிர்த்து விரைந்து தேயிலை ஏற்றுமதியை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேயிலை வாரியம் சென்ற ஆண்டு டிசம்பர் முதல் போலி தேயிலை ஏற்றுமதியாளர்களை கண்டறிந்து அவர்களின் உரிமத்தை ரத்து செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து சென்ற ஆண்டு 2800 இருந்த தற்காலிக ஏற்றுமதி உரிமம் பெற்ற ஏற்றுமதியாளர்களின் எண்ணிக்கை தற்போது 290 குறைந்துள்ளது. அதேபோன்று நிரந்தர ஏற்றுமதி உரிமம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 470 இருந்து 185 குறைந்துள்ளது. புதுவை பாகூர் ஸ்ரீ எல்லைபிடாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சாகை வார்த்தல் உற்சவத்தில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று வழிபட்டார். புதுவை பாகூரில் அமைந்துள்ள நவ தேவஸ்தானங்களுள் ஒன்றான ஸ்ரீ எல்லை பிடாரியம்மன் கோவிலில் ஆடி மாத உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதில் ஆடி மாத 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அருள்மிகு பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்தில் ஆராதனையும் தொடர்ந்து பக்தர்கள் பார்சாகை வார்த்து படையலிட்ட நிகழ்ச்சியும் நடந்தது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று வழிபாடு செய்தார். மற்றும் ஆன்மீக அன்பர்கள் ஏராளமானோர் பங்கேற்று பார்சாகை வார்த்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை கொம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் உற்சவத்தில் சபாநாயகர் சபாபதி பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுவை முதலியார்பேட்டை கொம்பாக்கம் குப்பத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 36வது ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 25ஆம் தேதி கொடிகட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி செடல் மகா உற்சவம் நடந்தது. விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனையுடன் பக்தர்கள் நோன்பிருந்து ஜலம் திரட்டி 8 அடித்தால் அலகு, சுழல் ராட்டினம், டயர் வண்டி, டிராக்டர், கார் போன்றவற்றை முதுகில் கொக்கி அணிந்து இழுத்தார்கள். தொடர்ந்து அம்மன் வீதியுலாவும் நடந்தது. விழாவில் சபாநாயகர் சபாபதி மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு அம்மன் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.